Hello students, 11th standard max chapter 10 example 10.7 subdivision 8th question. Already 7 question பார்த்துக்கோ previous videoல பாருங்க. இப்போ 8th question பார்க்கலாம். Find f dash of 3 and f dash of 5 கேட்டிருக்காங்க. நம்ம f dash of 3 கண்டுபிடிக்கணுமா, அடுத்தது f dash of 5 வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, if f of x equal to modulus x minus 4 கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க வேல்யூ என்ன, f of x equal to modulus x minus 4. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு சாதாரணமாவே நம்ம வந்து x minus 4 equal to 0 எடுக்கும்போது x equal to 4 ஒரு வேல்யூ எடுப்போம். x is 10.1ல நம்ம நிறைய சம்ஸ் பார்த்திருக்கோம்ல, அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு கிராஃப் வரையறேன் பாருங்க. x y இங்க என்ன x equal to 4 சொல்லிக்கனா 4. இப்போ இந்த சைடுல இருந்து நம்மளுக்கு ஒரு x minus 4 என்ன மாடுலஸ் சொல்லிருக்காங்க. அப்ப இந்த வேல்யூ என்ன எழுதலாம்னா, நம்ம மைனஸ் ஆஃப் x minus 4, இந்த வேல்யூ என்ன இருக்கும், பிளஸ் ஆஃப் x minus 4. கிளியர்? அப்படின்னு வேல்யூஸ் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ வந்து f of x வேல்யூன்றது இதுதான் நம்மளுக்கு தெரியும். அப்போ ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். கிராஃப் இப்படிதான் இருக்கும். நம்ம வந்து வரையும் போது 4 வேல்யூ. இப்போ நம்ம 4 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், 4 விட கம்மியா 3 இருக்கும், 4 விட அதிகமா பார்த்தா 5 இருக்கும். கிளியர்? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது இது ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது, இப்போ 4 விட கம்மியா இருந்தா அது 3 2 அது மாதிரி, 4க்கு மேல இருந்ததுன்னா 5 6 7 அப்படி மூவ் ஆகும். இப்போ இதை வச்சு நம்ம ரீடிஃபைன் பண்ணோம். இப்போ அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன, f of x equal to modulus x minus 4. மாடுலஸ்னாலே நான் ரெண்டு வேல்யூ இருக்கும் சொல்லிருக்கேன். ஆல்ரெடி நிறைய சம்ஸ் பார்த்திருக்கோம். மைனஸ்லயும் இருக்கும் பிளஸ்லயும் இருக்கும். அதுதான் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 பிளஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4, இந்த ரெண்டு வேல்யூ இருக்கும். இப்போ நம்ம f of x நம்ம ஃபங்க்ஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னா எக்ஸை விட கம்மியா, அதாவது சாரி 4 விட கம்மியா இருக்கும் எக்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் வேல்யூ என்ன, பிளஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 அப்படி இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும்போது எக்ஸ் கிரேட்டர் தென் 4, அதாவது 4 விட அதிகமா இருக்கும் எக்ஸ் வேல்யூ. 4க்கு மேல இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கிளியரா எழுதினோம். இப்போ இதுலயே நம்ம f dash of x கண்டுபிடிக்க போறோம். f dash of x பண்ணும்போது என்ன ஆகும், இந்த மைனஸ் அப்படியே போடுங்க, x மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி சம்ஸ் எல்லாம் போடலன்னா டைரக்டா நான் வாயிலே சொல்லியிருப்பேன் நானு. அப்படி இல்லைன்னா நீங்க எடுத்து எழுதிக்கலாம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஓகேவா? இப்போ x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆகும், 1 minus 4 ஆகும். இதுல பார்க்கும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு பிளஸ் 1 minus 4. சாரி, இங்கேயும் minus 4 தான் வரும். சாரிமா, இது வந்து எக்ஸ் டிஃபரன்ஸ் பண்ண 1, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 0 ஆயிடும். கான்ஸ்டன்ட் விட்டுட்டு இருக்கோம் பாருங்க, 1 மட்டும் டிஃபரன்ஸ் பண்ணுவோம், எக்ஸ் டிஃபரன்ஸ் பண்றோம். ஆனா கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, தனியா கான்ஸ்டன்ட் இருக்கும்போது அப்போ அது 0 ஆயிடும். அதை பார்த்துக்கோல, எக்ஸ் லெஸ் தென் 4, எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 4. இப்ப பாருங்க, இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வந்திருக்கு, நம்மளுக்கு மைனஸ் 1 மட்டும் இருக்கும், இங்க பிளஸ் 1 இருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இதை நீங்க இப்படி எழுதலாம், மைனஸ் 1 எழுதலாம். எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 4. கிளியர்? இப்போ நம்ம f dash of x கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுலயே f dash of 3 கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ f dash of 3, இப்போ இருக்க x இருக்கிறதுல நம்ம 3, அப்போ நம்மளுக்கு f dash of 3 வேல்யூ, அதாவது f dash of x இருக்கும்போது நம்மளுக்கு என்னவா இருக்கும், f dash of 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ தான் சொல்லிருக்கல. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ பாரும்போது நம்மளுக்கு என்னவா இருக்கு, ஆன்சர் -1 தான் இருக்கு. அதே மாதிரி f dash of 5, f dash of 5 ரைட் ஹேண்ட் சைடு சொல்லிக்கல, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது நம்மளுக்கு f dash வந்து 4க்கு மேல இருக்கும்போது 5. அப்போ இது ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ, இது ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ எடுத்துக்கணும் டயக்ராம்ல வச்சு பார்க்கும்போது. அப்போ f dash of 3 வேல்யூ வந்து நம்மளுக்கு -3,
f dash of 5 வந்து நம்மளுக்கு +1. கிளியர்? ஒரு மாடுலஸ் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஸ் செய்யும்போது நம்மளுக்கு டயக்ராம் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸ் 10.1ல நம்ம நிறைய சம்ஸ் இது மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். கிளியர்மா? அப்போ f dash of 3 ஃபைனல் ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் f dash of 3 கேட்டிருக்காங்க. அப்போ ஃபைனல் ஆன்சர் f dash of 3 equal to left hand side value -1, f dash of 5 வந்து right hand side value +1. Clear students? Thank you students.